ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2363வது பகுதி. குலசேகராழ்வார் அவருடைய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 7ஆம் திருமொழி, கண்ணனின் பால பருவ லீலைகளையெல்லாம் காணப்பெறாத அனுபவிக்கப்பெறாத தேவகி அதை எண்ணி புலம்பக்கூடிய பாசுரங்கள் நிறைந்தது. குலசேகராழ்வார் தேவகி பாவனையிலே அந்த காட்சிகளை எல்லாம் தாமும் அனுபவிக்கவில்லை என்ற தம்முடைய வெளிப்பாட்டை தேவகி பாவனையிலே கூறி வருகிறார். அதிலே இன்று 4ஆம் பாசுரம். சென்ற பாசுரத்திலே நான் மட்டும் அபாகியசாலி இல்லை, என்னை மனம் செய்து கொண்ட காரணத்தினாலே, என்னை கைப்பிடித்த காரணத்தினாலே வசுதேவரும் அந்த பாக்கியத்தை இழந்தாரே. உறவுமுறை பெண்கள் வீட்டுக்கு வந்து குழந்தையை கண்ணனை கொஞ்சிவிட்டு உன் தந்தை யார் காட்டு என்று கேட்க, கண்ணன் தன்னுடைய சிவந்த சிறு விரலாலே காட்டுவது மட்டுமல்லாமல் தன்னுடைய கடைக்கண்ணாலும் நந்தகோபரை காட்டினான். நந்தகோபர் அந்த புண்ணியத்தை, அந்த பாக்கியத்தை பெற்றார். ஆனால் வசுதேவர் பெறவில்லை. வசுதேவர் பெற முடியாததற்கு காரணம் என்னை கைப்பிடித்த காரணத்தினால்தான் அவரும் அபாகியசாலியானார் என்று சென்ற பாசுரத்திலே சொன்னார். இந்த பாசுரத்திலே பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவியான எனது உயிர் தரிப்பதில்லை, அந்த குழந்தை பருவ லீலைகளை எல்லாம் பார்க்க முடியாத என்னுடைய நான் உயிரை வைத்துக் கொண்டிருந்த என்ன பயன், என் உயிர் நிற்காது என்று புலம்புகிறாள் இந்த பாசுரத்திலே தேவகி பிராட்டி. பாசுரத்தை பார்க்கலாம். களிநிலா எழில் மதி புரை முகம், எழில் மதிபுரை முகமும், களிநிலா எழில் மதிபுரை முகமும், கண்ணனே தின் கை மார்பும் தின் தோளும், தளிர் மலர் கரும் குழல் பிறையதுவும், தளிர் மலர் கரும் குழல் பிறையதுவும், தடங்கொள் தாமரை கண்களும் பொலிந்த, களிநிலா எழில் மதிபுரை முகமும், கண்ணனே திண்கை மார்பும் தின்தோளும், தளிர் மலர் கரும் குழல் பிறையதுவும், தடங்கொள் தாமரை கண்களும் பொலிந்த, இளமை இன்பத்தை இன்று எந்தன் கண்ணால் பருகுவேற்கு இவள் தாய் என நினைந்த அளவில் பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவியேன் எனது ஆவின் இல்லாதே. இளமை இன்பத்தை இன்று எந்தன் கண்ணால் பருகுவேற்கு இவள் தாய் என நினைந்த அளவில் பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவியேன் எனது ஆவின் இல்லாதே என்று புலம்புகிறார். கண்ணனே களிநிலா எழில் மதிபுரை முகமும், எழில் மதிபுரை முகமும், திண்கை மார்பும் தின்தோளும், தளிர் மலர் கரும் குழல் பிறையதுவும், தடங்கொள் தாமரை கண்களும் பொலிந்த, இளமை இன்பத்தை இன்று எந்தன் கண்ணால் பருகுவேற்கு இவள் தாய் என நினைந்த அளவில் பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவியேன் எனது ஆவின் இல்லாதே என்று சொல்லுகிறார். பதவுரை பார்க்கலாம். முதலில் கண்ணனே களிநிலா, ஸ்ரீ கிருஷ்ணனே ஆனந்தத்தை விளைவிக்கும் நிலாவையுடைய, எழில் மதிபுரை முகமும் திண்கை, பூர்ணச்சந்திரனை ஒத்த திருமுகமும் திண்ணிதான திருக்கைகளும், மார்பும் திருமார்பும், தின்தோளும் வலிமைமிக்க திருத்தோள்களும், தளிர் மலர் கரு குழல், தளிரையும் மலரையும் உடைய கருத்த திருக்குழல் கற்றையும், பிறை அதுவும் தடங்கொள் அஷ்டமி சந்திரனை போன்ற திரு நெற்றியும், விசாலமான நெற்றியும், தாமரை கண்களும் தாமரை போன்ற திருக்கண்களும் ஆகிய இவை பொலிந்த இளமை இன்பத்தை, இவையெல்லாம் அழகு பெற்று விளங்கும்படியான இளமை இன்பத்தை இன்று இப்போது எந்தன் கண்ணால், என்னுடைய கண்ணாலே பருகுவேற்கு நான் அனுபவித்து நின்றாலும், இவள் தாய் என நினைந்த, இவள் என்னுடைய தாய் என்று நினைப்பதற்கு தகுதியான பிள்ளைமை, குழந்தை பருவத்தில் உண்டான அந்த பால பருவத்தில் உண்டான அளவில் இன்பத்தை, அளவில்லாத ஆனந்தத்தை இழந்த, அனுபவிக்க பெறாமல் இழந்த பாவியேன் எனது பாவியான என்னுடைய ஆவின் இல்லாது உயிரானது தரித்து நிற்க வழி இல்லையே என்று சொல்லி புலம்புகிறாள். கிருஷ்ணனே மகிழ்வூட்டும் கதிர்களை உடைய முழுமதியினை ஒத்த திருமுகமும், திண்ணிதான திருக்கைகளும், திருமார்பும், வலிமை பொருந்திய திருத்தோள்களும்,
தளிரையும் அஷ்டமி சந்திரன் போன்ற திருக்கண்களையும் ஆகிய இவை அழகு பெற்று விளங்கும்படியான இளமை பொழியும் இன்பத்தை, அந்த குழந்தை கண்ணனாக இருக்கும்போது இருந்த அந்த அழகு பெற்று விளங்கும்படியான இளமை பொழியும் இன்பத்தை இப்போது என்னுடைய கண்ணாலே நான் அனுபவித்து நின்றாலும், கற்பனையிலே அனுபவித்து நின்றாலும், இவள் என் தாய் என்று நினைப்பதற்கு தகுதியான அந்த பிள்ளைமை பருவத்தில் உண்டான அளவற்ற மகிழ்ச்சியினை அனுபவிக்க பெறாமல் இழந்த பாவியான என்னுடைய உயிரானது தரித்து நிற்க வழியில்லையே என்று தேவகி புலம்புகிறாள். கண்ணன் அவனுடைய அழகையெல்லாம் குழந்தை பருவத்திலே எப்படி இருந்திருப்பான் என்று நான் கற்பனையிலே என்னுடைய மனக்கண்ணிலே கொண்டு வந்து பார்த்தாலும் கூட, உண்மையிலேயே அவன் குழந்தையாய் இருக்கும்போது, தன் பாலப்பருவத்தில் இருக்கும்போது, இவள் என் தாய் என்று எண்ணி அவன் என்னை பார்த்து சிரிக்க, நான் அப்போது அடைந்திருக்கக்கூடிய அந்த அளவற்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் போயிற்றே, நான் பாவி அல்லவா, என்னுடைய உயிரை நான் வைத்து கொண்டு இருப்பது எப்படி என்று கேட்கிறாள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை விவரணத்தை பார்க்கலாம். களிநிலா எளி மதிபுரை முகமும் அனைவரும் கண்டு கழிக்கலாம்படி மகிழலாம்படி நிறைந்த நில ஒளியை உடைய பூர்ண சந்திரனை போல இருக்கிற திருமுகமும் கண்ணனுடைய திருமுகமும். கண்ணனே திண்கை மார்பும் திண்தோளும், கண்ணனே கிருஷ்ணனே என்று விழிக்கிறாள் தேவகி. உன்னுடைய திண்கை மார்பும் திண்தோளும் திண்ணிய தோள்களும் நீண்டவையும் உருண்டிருப்பவையும் இரும்பு உலக்கை போல் விளங்குபவையும் எல்லா ஆபரணங்களையும் அலங்கரிக்கத்தக்கவையுமான ஸ்ரீராமனுடைய திருக்கைகள் ஏன் அலங்கரித்து மறைத்து வைக்கப்படவில்லை என்று ராமாயணத்திலே சொல்லப்படும். அதாவது அவனுடைய கைகள், ராமபிரானுடைய கைகள் நீண்ட கைகள். அவனுடைய கைகள் கம்பன் சொல்லும்போது, தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேழத்து ராமன் தன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய கைகள் முழந்தால் வரைக்கும் இருக்கும் என்று அந்த கவிதையிலே கம்பன் சொல்லுவான். அதுபோல நீண்ட கைகள், அவை உருண்டிருக்கின்றன. நீண்டவையும் உருண்டிருப்பவையும் இரும்பு உலக்கை போல் விளங்குபவையும் எல்லா ஆபரணங்களையும், அவனுக்கு ஆபரணங்களை அணிவித்தால் அந்த ஆபரணங்களுக்கு தான் அழகு, இவனுக்கு அழகு அல்ல, இவனை அலங்கரிப்பதில்லை, அந்த ஆபரணங்களை இவன் அலங்கரிப்பான் என்று ஸ்ரீராமனுடைய புகழை சொல்லி, அப்படிப்பட்ட அவனுடைய கைகள் ஏன் அலங்காரம் செய்து மறைக்கப்படவில்லை? மற்றவர்கள் பார்த்து கண்பட்டு விடும் அல்லவா, அப்படி கண்ணெச்சில் படாத அளவுக்கு ஏன் மறைத்து வைக்கப்படவில்லை என்று கவிதை உக்தியிலே நயமாக ராமாயணத்திலே வால்மீகி சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட சிறப்பை உடையதாய், அதே போன்று சிறப்பை உடையதாய் திடமாயிருக்கும் திருக்கையும் கண்ணனுடைய திருக்கையும் திருமார்பும் திருத்தோளும் என்று தேவகியும் சொல்கிறாள். தளிர்மலர் கருங்குழல் பிறையதுவும், கண்ணனே நின் கை திண்கை மார்பும் திண்தோளும் தளிர்மலர் கருங்குழல் பிறையதுவும் இளந்தளிரையும் மலரையும் அணிந்திருப்பதாய் இருள் போல கருத்த திருக்குழல் கற்றையின் கீழே இது ஒரு பிறைச்சந்திரனோ என்று சொல்லும்படி இருக்கிற திருநெற்றியும் உபமானமான பிறைச்சந்திரனையே உபமேயமான நெற்றியாக சொல்லுகிறார். இது ஒரு தனி உக்தி. சமஸ்கிருத இலக்கியத்திலே இது அழகாக சொல்லப்படும். எது உபமானமோ, உபமேயம் உபமானத்தை விட உபமானம் சிறந்ததாக இருக்க வேண்டும். இப்ப நிலவை உபமானமாக சொல்கிறார் என்றால் அது எந்த பொருளுக்கு, சாதாரணமான ஒரு மனிதனுடைய ஒரு பெண்ணினுடைய முகத்துக்கு சொல்லும் போது நிலவினுடைய உயர்த்தி இருக்கும். ஆனால் இங்கே கண்ணனை சொல்லுகிறார். கண்ணனை சொல்லும்போது யார் உயர்த்தி? கண்ணனா நிலவா? அதனாலே இங்கே மாற்றி உபமானமான பிறைச்சந்திரனையே உபமேயமான நெற்றியாக சொல்லி மாற்றி சொல்லுகிறார். அப்படி இது ஒரு பிறைச்சந்திரனோ என்று சொல்லுகிறார். இது ஒரு உத்தியாகும், அலங்காரத்திலே வரும். இது தடங்கொள் தாமரை கண்களும், ஒரு தாமரை பூவே குளம் முழுவதும் அடைத்து கொண்டிருக்கும்படியாக மலர்ந்தது போல திருமேனி முழுவதும் கண்களோ
தாமரையாக இருக்கிறதோ என்று சொல்லும்படி மலர்ந்திருக்கும் திருக்கண்களும் பொலிந்த இளமை இன்பத்தை இன்று எந்தன் கண்ணால் பருகுவேற்கு. இப்படிப்பட்ட இந்த அவயவ அழகுகளிலே பிரகாசிக்கும் இளமை பருவத்தின் அழகை இப்போது என் கண்ணாலே அனுபவிக்கிற எனக்கு, இவள் தாய் என நினைந்த அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேன். சிறு குழந்தையாய் தாய் ஒருத்தியை தவிர வேறு எவரையும் அறியாதிருக்கும்படியான அந்த குழந்தை பருவத்தை அனுபவிக்க பெறாமையாலே, அதாவது குழந்தையாய் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தாய் மட்டுமே தெரியும். இவள்தான் தாய் என்று குழந்தைக்கு முதலில் இருந்தே தெரியும். தாய் சொல்லி இவன்தான் உன் தந்தை என்று சொன்ன பிறகுதான் தந்தையே தெரியும். அதே போல மற்றவர்களும் அது மாதிரியா தாய் சொன்னால்தான் புரிந்து கொள்வான். அப்படிப்பட்ட பருவத்திலே ஒன்றுமே தாயை தவிர வேறு யாரையும் அறியாதிருக்கும்படியான அந்த குழந்தை பருவத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லை. அப்படி அனுபவிக்க பெறாமையாலே இப்போது இளமை பருவத்தை கண்டு அனுபவித்த போதிலும் துன்பமே விஞ்சி நிற்கும்படியான மாபெரும் பாவத்தை பண்ணினேன் என்று சொல்லுகிறாள். கண்ணன் எம்பெருமான் நன்றாக வளர்ந்த பிறகு மதுரா நகருக்கு வந்து ஒரு வில் போட்டி என்ற ஒரு காரணத்தை சொல்லி கம்சன் அழைக்க, அங்கு பலராமனும் அவனும் சென்று கம்சனை எல்லாம் அழித்து தனக்கு இருந்த இடையூறுகள் எல்லாம் போக்கின பிறகு தேவகி பிராட்டியை சென்று சந்திக்கிறான். அப்பொழுது அவன் ஒரு இளைஞனாக இருக்கிறான். ஆக அந்த இளமை பருவத்தை கண்டு அனுபவிக்கும் பாக்கியம் எனக்கு இருந்தது, ஆனால் குழந்தை பருவத்தை அனுபவிக்கும் பாக்கியம் எனக்கு இல்லையே என்று வருந்துகிறாள். அப்படிப்பட்ட துன்பமே விஞ்சி நிற்கும்படியான மாபெரும் பாவத்தை செய்தேன். இவள் தாய் என நினைந்த அளவில் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேன். எனது ஆவி நில்லாதே. அப்படிப்பட்ட என்னுடைய உயிர் தரிக்கிறது இல்லை, நான் உயிர் வாழ்வது என் உயிர் நிற்காது என்று தேவகி புலம்புகிறாள். இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம். குழந்தை பருவ லீலையை நான் அனுபவிக்காத காரணத்தினாலே என்னுடைய உயிர் இருப்பதே தங்கியிருப்பதே இயலாத காரியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். களிநிலா எழில் மதிபுரை முகமும் கண்ணனே திண்கை மார்பும் தின்தோளும் தளிர்மலர் கரும் குழல் பிறையதுவும் தடம்கொள் தாமரை கண்களும் பொலிந்த இளமை இன்பத்தை இன்று எந்தன் கண்ணால் பருகுவேற்கு, இவள் தாய் என்று நினைந்த அளவில்லாத தாய் என நினைந்த அளவு இல் பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவியேன் எனது ஆவினில்லாதே. கண்ணனே களிநிலா எழில் மதிபுரை முகமும் திண்கை மார்பும் தின்தோளும் தளிர்மலர் கரும் குழல் பிறையதுவும் தடங்கொள் தாமரை கண்களும் பொலிந்த இளமை இன்பத்தை இன்று எந்தன் கண்ணால் பருகுவேற்கு, இவள் தாய் என நினைந்த அளவு இல் பிள்ளமை இன்பத்தை இழந்த பாவியேன் எனது ஆவி நில்லாதே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம்.